நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. நேற்று ஒரே நாளில் 564 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 4866 உயர்ந்திருக்கிறது. அதிகபட்சமாக கேரளாவில் 1487 பேருக்கு கொரோனா தொற்றும், டெல்லியில் 562 பேருக்கு கொரோனா தொற்றும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 213 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து காணப்படுகிறது. நேற்று ஒரே நாளில் 564 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4866 உயர்ந்திருக்கிறது. அதிகபட்சமாக கேரளாவில் 1487 பேருக்கும், டெல்லியில் 562 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மட்டும் 213 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து காணப்படுகிறது. இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லலாம் மாணிக்கம்? தற்பொழுது இந்தியாவில் வீரியமில்லாத கொரோனா தொற்று வகையான தொற்று பரவல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருப்பதாக தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. ஒமிக்ரான் வகையை சேர்ந்த ஒரு வீரியமற்ற ஒரு தொற்று வகைதான் தற்பொழுது இந்த கொரோனா தொற்று பரவி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது நாடு முழுவதும் தொற்று பாதித்திருக்கக்கூடிய எண்ணிக்கையுடைய விவரங்களையும் மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் இன்று ஒரு நாள் மட்டுமே 564 பேருக்கு தொற்று அதிகரித்திருப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்றிலிருந்து இன்று காலை வரலுமான அந்த நேரங்களுக்குள்ளாக ஒரே நாளில் 564 பேருக்கு நாடு முழுவதும் தொற்றினுடைய எண்ணிக்கை பாதிக்கப்பட்டு அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக கேரளாவில் தொற்று பாதிப்பானது நிலை வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கேரளாவில் 1487 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்ற தகவலை மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 114 பேருக்கு புதிதாக தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மேற்கு வங்கத்தில் 106 பேருக்கும் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் 112 நபர்களுக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. டெல்லி 105 என்ற அளவில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் தொற்று பாதிப்பு இல்லை என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டில் 213 பேர் தொற்று பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தொற்றினுடைய பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய சுகாதாரத்தில் எடுத்திருப்பதாகவும், பொது இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கைகளை அடிக்கடி சுத்தம் படுத்திக் கொள்வதற்கான அறிவுறுத்தலும் மத்திய சுகாதாரத்துறை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இதுவரை எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படாத சூழலிலும் தங்களை பாதுகாத்து வகையில் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தலையும் கொடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.